நமக்கு தெரிந்த ஒரு உண்மை காலநிலை மாற்றம். இது தொடர்பான ரிப்போர்ட்ஸ் நாம் பார்க்கிறோம், நாமும் அனுபவிக்கிறோம். மிகப்பெரிய மாற்றம் உலகம் முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொருவரின் லைஃபையும் பாதிக்கும் விதத்தை நாம் காண்கிறோம். திடீரென்று ஏற்படும் வெதர் சேஞ்ச் காரணமாக ஏற்படும் பெரிய மாற்றங்கள், லாஸ் ஏஞ்சலஸில் இருந்தாலும் சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட ஹீட் வேவ் இருந்தாலும் அங்கு திடீரென்று மழை பெய்யும், ஃப்ளட் ஏற்படும். இப்படி உலகின் பல நாடுகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு மற்றொரு பக்கம் உள்ளது. அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக உலகத்திற்கு எத்தகைய மாற்றங்களும் பலன்களும் ஏற்பட போகின்றன என்பதை இந்த வீடியோயின் முக்கிய கண்டென்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், சூயஸ் கனால் மற்றும் பனாமா கனாலின் தனித்தன்மை. அதாவது சீ ரூட் கனால் பிஸியஸ்ட் ரூட். ஒன்று சூயஸ் கனாலின் ட்ரபிள்ட் வாட்டர் என்று சொல்லலாம், டேஞ்சரஸ் வாட்டர் என்று அந்த வகையில் சொல்லலாம். பனாமா கனால் என்றால் எத்தனை நாட்கள் காத்திருந்த பிறகு அந்த கனால் வழியாக இங்கே வர முடிகிறது. புதிய விஷயம் என்று சொல்வது ஆர்க்டிக் ஓஷனில் உள்ள ஐஸ், அதாவது ஹியூஜ் ஐஸ், அது மெல்ட் ஆக தொடங்கும் போது புதிய சீ ரூட்டு வருகிறது. நார்த் கோஸ்ட், அதாவது நார்த் அமெரிக்காவிலிருந்து ஏசியன் நாடுகள் வழியாக யூரோப்பியன் நாடுகளுக்கு இன்று கடலில் உள்ள டிரான்ஸ்போர்ட் மர்ச்சன்ட் வெசல்ஸின் பயணம் சுமார் 40% காஸ்ட் குறையும் என்று புதிய ஸ்டடீஸ் கூறுகின்றன. காரணம், ஐஸ் திடீரென்று மெல்ட் ஆகிறது. இப்படி ஐஸ் மெல்ட் ஆகும்போது ஷிப்ஸ்கள் திடீரென்று சுமார் ஃபியூல் அண்ட் காஸ்ட் 40% குறைக்கலாம். அதேபோல் சுமார் 35% டைம், அதாவது டைம் சேவிங் திடீரென்று அடைய முடியும். அது ஒரு பெரிய மாற்றம். இந்த கமர்ஷியல், அதாவது சீ ரவுட்டில் ஏற்பட போகும் பெரிய மாற்றம். அந்த மாற்றத்திற்கு ஏற்ப அங்கு சீ ரவுட் உருவாகும். சில நேரங்களில் சீ ரவுட் உருவாகும், மிகவும் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் டிவியில் பார்த்திருக்கலாம், இந்த ஐஸ் பிரேக் செய்த பிறகு ஷிப் செல்கிறது. அது மிகவும் எக்ஸ்பென்சிவ், நிறைய நேரம் எடுக்கும். அதாவது ஐஸ் பிரேக் செய்து செல்லும் போது இப்போது செல்வதற்கான சுமார் 100 மற்றும் 150 மடங்கு எக்ஸ்பென்ஸ் என்று கூறப்படுகிறது. ஐஸ் மெல்ட் ஆகி முடிந்த பிறகு, இந்த பகுதியில் உள்ள சீ ரூட் கிளியர் செய்து முடிந்த பிறகு, நார்த் அமெரிக்கா இருந்தாலும் நார்தர்ன் கோஸ்ட் இருந்தாலும் அங்கிருந்து யூரோப் மற்றும் ஏசியாவுக்கு வரும். இப்போதைய நேரத்தின் 1/4 குறையும். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறையும், நார்மலாய் பொருட்களின் விலை குறையும், இன்ஃப்ளேஷன் தானே குறையும் சாத்தியம் உள்ளது என்று எக்கானமிஸ்ட் வீக்லியின் புதிய ரிப்போர்ட் கூறுகிறது. இப்போது அடுத்த ஒரு தனித்தன்மை என்று சொல்வது உங்களுக்கு தெரியும், காலநிலை மாற்றம் காரணமாக நடப்பது. உலகத்தில் எனர்ஜி சோர்ஸ் என்று சொல்வது மிகவும் அதிகம் கிரீன் எனர்ஜி. உலகத்தின் தற்போதைய சர்வே அனுசரித்து அமெரிக்கன் ஜியாலஜி இருந்தாலும் மற்ற பல ரிசர்ச் ஏஜென்சிஸ் செய்து புரிந்து கொண்டிருப்பது மற்ற இன்டர்நேஷனலாய் கன்ஃபர்ம்ட் ஆகியுள்ள நிகழ்வு. ஆர்க்டிக் ஐஸ் மெல்ட் ஆகி முடிந்த பிறகு கனடா மற்றும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் பகுதியில் உள்ள ஐஸ் மெல்ட் ஆகி முடிந்த பிறகு உலகத்தில் க்ரூட், அதாவது ஆயில், அதன் 11% இந்த ஆர்க்டிக் பகுதியில் உள்ளது. அந்த அளவுக்கு க்ரூட் அங்கு உள்ளது, அது ஆயில் எடுக்க முடியும். அதேபோல் உலகத்தின் 30% கேஸ் என்று சொல்வது இந்த பகுதியில் உள்ளது. ஐஸ் இப்படி மூடி கிடப்பதால் அங்கு எக்ஸ்ப்ளோர் செய்ய எதுவும் முடியாது. ஆனால் இது மாறி முடிந்த பிறகு இதை எக்ஸ்ப்ளோர் செய்யும் போது இதன் பெரிய நிகழ்வு, அதாவது இன்று பெரிய டிமாண்ட் ஆகும் எனர்ஜிக்காக, அதற்கு ஒரு பெரிய தீர்வு உருவாக்கவும் இதன் விலை குறையவும் வாய்ப்பு உள்ளது என்று மற்றொரு ரிப்போர்ட் கூறுகிறது. இப்போது மற்றொன்று மிக முக்கியமான நிகழ்வு என்று சொல்வது ரேர் எர்த் மினரல்ஸ் உள்ளது. அதாவது இன்று உலகம் முழுவதும் இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும், சோலர் பேனல் இருந்தாலும், அதே போல் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்களுக்கு இருந்தாலும், பாம்பு உருவாக்குவதற்கும் மற்ற பொருட்கள் இப்படி அதன் மிலிட்டரி கிட்க்கு இருந்தாலும், அங்குள்ள இந்த ஐஸ் அனைத்தும் மெல்ட் ஆகி முடிந்த பிறகு அங்கு மைனிங் நடத்தினால் உலகத்தின் மிக அதிகம் ரேர் எர்த் மினரல்ஸ், உலகத்தில் மிக அதிகம் உள்ள இடம் இந்த ஆர்க்டிக் பகுதியாகும். அதை பற்றி சொல்றார்கள். அப்படி முடிந்த பிறகு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸின் விலை மிகப்பெரிய அளவில் குறையும். காரணம், இப்போது மிக அதிகம் டிபெண்ட் செய்வது சைனாயையும் மற்ற நாடுகளையும் தான். சைனா அதற்குள்ள டாமினேட் செய்துவிட்டது. இந்த விஷயங்கள் அனைத்தும் வெளியே எடுத்து முடிந்த பிறகு, அதாவது கிரீன் எனர்ஜியுடன் ஈவி இருந்தால் கிரீன் எனர்ஜியும் அதே சோலர் பேனலும் மற்ற பொருட்கள் உருவாக்குவதற்கு தேவையான இங்குள்ள ஐஸ் மெல்ட் ஆகினால் இது போன்று மற்றொரு பெரிய பொருளாதார லாபம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒரு பகுதியில் ஏற்பட போகும் சீ ரூட்டில் உள்ள பெரிய மாற்றம் டைம் காஸ்ட் மற்றும் அதன் டைமும், அதே போல் அதன் ஃபியூல் காஸ்டும் 30 முதல் 40% குறையும் சாத்தியம் உள்ளது.
அதேபோல் இன்றைய கிரீன் எனர்ஜியுடன் தொடர்புடைய மினரல்ஸ், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் மிக அதிகம் உள்ள இந்த பகுதியில் உள்ளது. அங்கு மைனிங் வந்து முடிந்த பிறகு இதன் விலை குறையும் சாத்தியம் உள்ளது. இவை அனைத்தும் பேசிக்லி வரவிருக்கும் நாட்களில், வரவிருக்கும் வருடங்களில் உலகில் குளோபல் எக்கனமியின் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, இந்த காலநிலை மாற்றம். அதேபோல் உலகத்தில் மிக அதிகம் எனர்ஜிக்கு தேவைப்படுவது கேஸ். உலகத்தில் கேஸின் 30% இந்த ஆர்டிக் பகுதியில் உள்ளது என்று கூறப்படுகிறது. அப்படி வரும்போது கேஸின் கட்டார், குவைட் போன்ற பல நாடுகளில் இந்த டிமாண்ட் இல்லாமல் போகும். அதாவது உலகத்தில் க்ரூடு ஆயில் அதன் 11% இதேபோல் ஆர்டிக் பகுதியில் உள்ளது. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், கன்க்ளூடு செய்யும் பகுதி என்று சொல்வது காலநிலை மாற்றம் காரணமாக ஒரு இடத்தில் பிரச்சனை ஏற்படும், மற்றொரு பகுதியில் ஐஸ் மெல்ட் ஆகும்போது இந்த பெரிய பொருளாதார லாபம் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்படும். அது இன்றுள்ள பலவற்றின் விலை குறையவும், பல நாடுகள் மனாப்பொலியாக வைத்திருக்கும் பலவற்றுக்கும் அது வீழ்ச்சி ஏற்படவும் காரணமாகும். சைனாக்கு வீழ்ச்சி ஏற்படும், இந்த அரேபியன் நாடுகளுக்கு வீழ்ச்சி ஏற்படும். காரணம், அவர்கள்தான் பலவற்றை, ஆயில் இருந்தாலும் கேஸ் அனைத்தையும் மனோபொலியாக வைத்திருக்கிறார்கள். அதேபோல் ரஷ்யா இருந்தாலும் அமெரிக்கா இருந்தாலும் முழுமையாக வீழ்ச்சி ஏற்படும். அதன் பலன் உலகத்தில் அனைவருக்கும் கிடைக்கும். காரணம், இன்ஃப்ளேஷன் குறையும், இதன் தற்போதைய டிமாண்ட் அங்கு குறையும். அதேபோல் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறையும் போது பொருட்களின் விலை குறையும். அதேபோல் முக்கியமான நிகழ்வு, இந்த சூயஸ் கனாலன் மற்றும் பானமா கனாலன் அங்கு காத்திருக்க வேண்டியதில்லை, அதன் டிமாண்ட் குறைகிறது. அதாவது வரவிருக்கும் காலத்தில் உலகத்தில் இந்த காலநிலை மாற்றத்தில் ஐஸ் மெல்ட் ஆகும்போது பெரிய பொருளாதார லாபம் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்பட போகிறது. புதிய எக்கானமிஸ்டில் வந்துள்ள மிக சமீபத்திய ரிப்போர்ட் இதுவாகும்.